வணக்கம். இந்தியாவில் பிரபலமான ஸ்மார்ட் போன்கள் நிறுவனங்கள் நம்ம பட்டியலிட்டோம்னா, அதில ரியல்மிக்குன்னு ஒரு தனி இடம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். குறிப்பிட்ட காலகட்டங்கள்ல அசுர வளர்ச்சி, அதாவது சிறந்த வளர்ச்சி அடைஞ்சுட்டே இருக்கு. ரியல்மி ஸ்மார்ட் போனுக்குன்னு தனி வாடிக்கையாளர்கள் பட்டாளமே வளர்ந்துட்டு வராங்க அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ரியல்மி ஸ்மார்ட் போன்கள் சிறந்த மற்றும் சமீபத்திய அம்சங்களுடன் கவர்ச்சிகரமான வடிவமைப்போடு சாதனங்களை தொடர்ந்து அறிமுகப்படுத்திட்டு இருக்கு. அதன்படி தற்போது அறிமுகம் செய்த ரியல்மி நார்சோ 15 அந்த ஸ்மார்ட் போன் பத்தி தான் பார்க்க போறோம். வாங்க அந்த ஸ்மார்ட் போனை பயன்படுத்த அப்படின்னு சொல்லி விரிவாக பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் போனோட குறிப்பிடத்தக்க வடிவமைப்பு அம்சங்கள் அப்படி என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, இந்த ஸ்மார்ட் போன்ல 120 ஹெர்ட்ஸ் மென்மையான காட்சி, 33 வாட்ஸ் வேகமான சார்ஜிங் ஆதரவு, தடுமாற்றம் இல்லாத செயல்திறன் அப்படின்னு சொல்லி இந்த ஸ்மார்ட் போன்ல கூடுதல் அம்சங்கள் இந்த அம்சங்கள் எல்லாமே சிறப்பாகவே இருக்கு. கொஞ்சம் டிஃபால்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் போன்ல 5G ஆதரவு கிடையாது. இன்னொன்று என்ன அப்படி சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் போன் Android 11 மூலமாக தான் இயக்கப்படுது. ஏன்னா சமீபத்தில் ஆண்ட்ராய்ட்லாம் அப்டேட் ஆகிட்டே வருது. இது Android 11 மூலமாக தான் இயக்கப்படுது. இந்த ஸ்மார்ட் போன ஸ்பெசிஃபிகேஷன்லாம் பார்க்கலாம். இந்த ஸ்மார்ட் போனில் 6.6 இன்ச் 120 ஹெச் எல்சிடி டிஸ்பிளே பொருத்தப்பட்டிருக்கு. அதே மாதிரி MediaTek Helio G96 சிப்செட் மூலமா இந்த ஸ்மார்ட் போன் இயக்கப்படுது. இந்த ஸ்மார்ட் போனில் 6GB RAM 128GB உள்சேமிப்பு வசதி இருக்குது. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போனில் 5000 mAh பேட்டரி பொருத்தப்பட்டிருக்கு. இந்த ஸ்மார்ட் போன் ரியல்மி UI அடிப்படையிலான Android 11 OS மூலமாக இயக்கப்படுது. இந்த ஸ்மார்ட் போன் 2 வேரியண்ட்டில் கிடைக்குது. ஒன்று பார்த்தீங்கன்னா 4GB RAM 64GB உள்சேமிப்பு, இன்னொன்று பார்த்தீங்கன்னா 6GB RAM 128GB உள்சேமிப்பு. 4GB RAM 64GB உள்சேமிப்பு வேரியண்டோட விலை 12,999. அதே போல் 6GB RAM 128GB மாடலின் விலை 15,499 நிர்ணயிக்கப்பட்டிருக்கு. இந்த ஸ்மார்ட் போனை நாங்கள் 2 நாளாக யூஸ் பண்ணியிருக்கோம். அதன்படி அடிப்படையிலான நம்ம அந்த ரிவ்யூ தான் நம்ம பார்க்க போகிறோம். இந்த ஸ்மார்ட் போன் ஈர்க்கக்கூடிய சாதனமாகவே இருக்குது. காரணம் என்ன? ஃப்ரேம், வளைந்த விளிம்புகள், கேமை மையமாக படுத்திய அம்சங்கள், சக்தி வாய்ந்த பேட்டரி அப்படின்னு சொல்லி பல்வேறு அம்சங்கள் குறிப்பிடத்தக்க வகையில் இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் போன் பெரிய 6.6 இன்ச் எல்சிடி பேனலை கொண்டிருக்கு. ஃபுல் HD ப்ளஸ் தீர்மானத்தோடு வருது. இந்த ஸ்மார்ட் போனில் அதை ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி குறிப்பிடத்தக்க அம்சம் என்னன்னா 120 ஹெர்ட்ஸ் புதுப்பிப்பு விகிதம். காரணம் என்ன? குறிப்பிடத்தக்க அம்சம் அப்படின்னா, இந்த விலையில் இந்த மாதிரி ஸ்மார்ட் போனில் 90 ஹெர்ட்ஸ் 90 ஹெர்ட்ஸ் தான் கொடுப்பாங்க. இந்த ஸ்மார்ட் போன் 120 ஹெர்ட்ஸ் இருக்குது அப்படின்றது இந்த ஸ்மார்ட் போன் டிஸ்பிளேயை கொஞ்சம் அதிகப்படுத்தி நல்லா தெளிவாகவே காட்டுது. இன்னொன்று என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த ஸ்மார்ட் போன் 180 ஹெர்ட்ஸ் டச் மாதிரியான விகிதம் கொடுக்கப்பட்டிருக்கு. அதை டச் பண்ணுறதுக்கு 180 ஹெர்ட்ஸ் விகிதம் வேகம் இருக்கும். இது மூலியமாக என்ன கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கேம் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணும்போது டக்கு யூஸ் ஆகும். ஓகே, இந்த ஸ்மார்ட் போனோட கேமரா அம்சங்களை பார்த்துடலாம். இதில் 50 MP முதன்மை கேமரா கொடுக்கப்பட்டிருக்கு. 2 MP மேக்ரோ ஷூட்டர், 2 MP பிளாக் அண்ட் ஒயிட் லென்ஸ் அப்படின்னு சொல்லி மொத்தம் 3 கேமரா பொருத்தப்பட்டிருக்கு. 50 MP மோட் மூலமாக HDR சப்போர்ட், நைட் மோட், AI சீன் மேம்பாடு, டியூவல் வீடியோ சப்போர்ட், ப்ரோ எக்ஸ்போர்ட் மோடு, அல்ட்ரா மேக்ரோ போன்ற பல்வேறு அம்சங்கள் இந்த கேமராவில் இருக்கிறது குறிப்பிடத்தக்க அம்சம். இந்த ஸ்மார்ட் போன் கேமரா பயன்படுத்தி பகல் நேரங்களில் இமேஜ் கேப்சர் பண்ணும்போது ரொம்ப சுவாரஸ்யமாக இமேஜ் நமக்கு என்ன அவுட் தேவையோ அந்த இமேஜ் அதை இந்த ஸ்மார்ட் போன் கொடுத்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் போன் Android 11 OS மூலம் இயக்கப்படுவது கொஞ்சம் சற்று ஏமாற்றம் தான் அளிக்குது. ஏன்னா Android 12 அப்படி அப்டேட் ஆகிட்டு இருக்கு. ரியல்மி UI அடிப்படையிலான தனிப்பட்ட Android 11 OS மூலம் இந்த ஸ்மார்ட் போன் இயக்கப்படுது. அதே மாதிரி இந்த ஸ்மார்ட் போனில் 5000 mAh பேட்டரி பொருத்தப்பட்டிருக்கு. இதை சார்ஜ் செய்யறதுக்கு 33 வாட்ஸ் டாட் சார்ஜ் வேகமான ஃபாஸ்ட் சார்ஜிங் அம்சம் இதில் கொடுக்கப்பட்டிருக்கு. 0 to 100% சார்ஜ் செய்யறதுக்கு 70 நிமிடங்கள் இதன் மூலம் இயக்கப்படுது. அதாவது 70 நிமிஷத்தில் இந்த ஸ்மார்ட் போனை 0 to 100% வரைக்கும் சார்ஜ் பண்ணிடலாம் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க அம்சம். ஓகே, இந்த ஸ்மார்ட் போன் வாங்கலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, 120 ஹெர்ட்ஸ் டிஸ்பிளே, 33 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அப்படின்னு சொல்லி பல்வேறு குறிப்பிடத்தக்க அம்சம் இருக்குது. 5G ஆதரவு இல்லை, அது மட்டும்தான் கொஞ்சம் டிஃபால்ட். மற்றபடி இந்த ஸ்மார்ட் போன் பயன்படுத்துறதுக்கு ரொம்ப மென்மையாக நல்லா இருக்குது அப்படின்னே சொல்லலாம். இந்த ஸ்மார்ட் போன் வாங்கினீங்க அப்படின்னு சொன்னால் இது பயன்படுத்த எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.